டித்வா புயல் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அது தொடர்பான அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் இலங்கைக்கு வந்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தனது விஜயத்தை நிறைவு செய்துள்ளது. இக்குழுவினர் கடந்த ஜனவரி 22 நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர். இவ்விஜயத்தின் போது IMF குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய, தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் கலாநிதி அனில் ஜெயசிங்க, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசேகர, திரைசேரியின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலுகமு உள்ளிட்ட அரசாங்க மற்றும் மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடினர். மேலும் இந்த IMF குழுவினர் அரச நிறுவனங்கள், தனியார் துறை, சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பல தரப்பினருடன் டித்வா புயலில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் சமூக தாக்கங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த அவர்கள், இந்த விஜயத்தின் போது உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்ப பாதிப்புகள், இயற்கை அனர்த்தங்களுக்காக அரச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிதிசார் நடவடிக்கைகள், நாணய கொள்கை மற்றும் நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மை ஆகியவை குறித்து விரிவான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அதிகாரிகளின் எதிர்கால கொள்கை நோக்கங்கள், நிதி தேவைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையை மீள கட்டியெழுப்புதல் மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு IMF இதனால் வழங்கக்கூடிய உதவிகள் குறித்தும் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையை மீள கட்டியெழுப்பவும், அதேவேளை நிதி மற்றும் கடன் ஸ்திரத்தன்மையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பாதுகாத்தல், அரச முதலீட்டு முகாமைத்துவ வலுப்படுத்தல், திட்டங்களுக்கான முன்னுரிமைகளை மறுசீரமைத்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல், அத்துடன் சமூக பாதுகாப்பு வலைப்பின்னல் வலுப்படுத்தல் ஆகியவற்றை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மறு ஆய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய விரைவில் IMF குழு ஒன்று மீண்டும் நாட்டிற்கு அனுப்ப உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. பேராண்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும், தாங்கும் திறன் மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இலங்கையுடனான ஒத்துழைப்பையும் நாட்டிற்கு உத்தரவாதத்திற்கான தயார் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக IMF தெரிவித்துள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.